கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில் நம்ம செலிப்ரேட் பண்ணுற ரெண்டு முக்கியமான ஃபெஸ்டிவல் வந்து ஒன்று கிறிஸ்மஸ், ஒன்று ஈஸ்டர். நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம கொடுக்குற அந்த ஹைப் வந்து ஈஸ்டர் செலிப்ரேஷன் ப்ரிப்பரேஷனில் இருக்க அந்த லென்த் சீசனுக்கு கொடுக்க மறந்துட்டோமோன்னு தோணுது. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லென்த் சீசன், தவக்காலம் அப்படின்னு நம்ம அந்த வேர்டை கேட்டாலே நம்ம மனசில் வாரது வந்து நம்ம ஃபாஸ்ட் பண்ணணும், நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரெண்டு விஷயந்தான் நம்ம மைண்டில் முக்கியமாக வரும். ஆனால் நான் சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்து வரும்போதும், ஸ்கூலில் இருக்கும்போதும், கார்ப்பரேட்டில் வேலைக்கு போகும்போதும் இந்த லென்த் சீசன் வந்தாலே எங்கேயாவது ஓடி ஒழிஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் திரும்பேன். ஏன்னா அவங்க கேட்குற கொஷின் அப்படி. ஃபாஸ்டிங் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுங்கிறது வந்து எல்லா மதத்துலேயுமே பொதுவாக இருக்கிற விஷயந்தான். பட் நாம் இந்த 40 நாள் ஃபாஸ்டிங் பண்ணால் மட்டும் 1008 கொஸ்டினோட வந்துடுவாங்க. இந்த 40 நாள் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க, இந்த 40 நாள் ஃபோன் பார்க்காம இருப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பார்ப்பீங்க தானே. 40 நாள் நீங்கள் சிக்கன் சாப்பிட மாட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சிக்கன் சாப்பிட மாட்டீங்க தானே அப்படின்னு 40 நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினோட இந்த லென்த் சீசன் பூரா நான் கேட்டு லென்த் சீசன் வந்தாலே நான் ஓடி ஒழிஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் தெரிவேன். மேபி அதுக்கு நாமளும் காரணமாக இருக்கலான்னு தோணுது. பிகாஸ் நம்ம கொடுக்குற ஹைப் அப்படி. இந்த 40 டேஸில் வந்து நான் வந்து இது சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன்னு ஏதோ தியாகி ரேஞ்சில் பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ அதனாலே அதை மார்க் பண்ணுறதுக்காகவா இல்லாட்டி கியூரியஸ்க்காகவா அதை பற்றி எங்களோட மதத்தை சார்ந்து இல்லாதவங்க வந்து நம்மளை கொஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த லென்த் சீசன் அப்படின்னா என்ன அப்படின்னு இருந்து யோசிக்கும் போது என் மனசில் தோணுன விஷயங்கள், என்னோடய பெர்ஸ்பெக்டிவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு விரும்புகிறேன். லென்த் சீசன் தவக்காலம்னு பார்க்கும்போது திருச்சபை வந்து 3 முக்கியமான விஷயங்களை வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க தாண்டி 3 முக்கியமான விஷயங்களை வந்து கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. ஒன்று ப்ரேயர், ஒன்று ஃபாஸ்டிங், ஒன்று ஆல்ம்ஸ் கிவிங். ஸோ இந்த 3 முக்கியமான 3 விஷயத்தை தான் நம்ம இந்த தவக்கால பூராவும் கன்சிடர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம ஒன்றுன்னா நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரேயர், ஜெபம் அப்படின்னு எடுத்தாலே இந்த லென்த் சீசனில் பர்டிகுலராக ஜெபம்னு சொன்னோன்னா நமக்கு மைண்டில் ஃபர்ஸ்ட்டாக ஃப்ளாஷ் ஆகுறது சிலுவைப்பாதை செய்யணும். இத்தனை சிலுவைப்பாதை செஞ்ச, இன்றைக்கி சிலுவைப்பாதை செஞ்சியா அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கிறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க அப்படின்னு நிறைய பேர் நம்மக்கிட்ட கொஷின் கேட்டு பண்ணியிருக்கோம். எனக்குமே சின்ன பிள்ளையிலேருந்து சிலுவைப்பாதை செய்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதை சுற்றி வாரதை தவிர சிலுவைப்பாதை செய்கிறதுக்குன்னு வந்து ஒரு குட்டி புக்கு இருக்கும் இல்லையா, அந்த புக்கில் எழுதியிருக்கிற கண்டென்ட்டை வாசித்து அதை உள்வாங்கி ஓகே நம்ம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த கண்டென்ட்டை எடுத்து வச்சுக்கிறதுல வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ காலப்போக்கில் நான் வளர்ந்து வரும்போது இப்போ என் மைண்ட் செட் எப்படி வேலை செய்யணும்னா, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கன்னா அது வந்து இந்த லைஃபோட கனெக்ட் ஆகணும் அந்த மாதிரி. ஸோ இந்த சிலுவைப்பாதைங்க செஞ்சுக்கிட்டு வரும்போது ஒரே விஷயத்தை திருப்பி சொல்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு மாதிரி அந்த குட்டி புக்குன்னு இருக்கும். அதே புக்கை வந்து வாசிக்கிற பழக்கம் வந்து நம்ம எல்லார் மத்தியிலையுமே இருக்குது. ஒரு காலகட்டத்தில் அந்த புக்கை வந்து ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் க்ரியேட்டிவாக இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதக்கூடிய ஆட்கள் இருந்தாங்க. பட் இப்போ அப்படியான ஆட்கள் இருக்காங்களான்னு எனக்கு தெரியலை. ஸோ அது அப்படியான அந்த கன்செப்ட் இல்லாததுனாலேயே இந்த சிலுவைப்பாதை வந்து கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து கொஞ்சம் பாப்புலர் இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா நிறைய யங் பீப்புள் வந்து சிலுவைப்பாதைகளுக்கு கலந்து கொள்ளவும் மாட்டாங்க. அப்படி வந்தாலும் அது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ சிலுவைப்பாதை அப்படின்னு எடுக்கும்போது அது வந்து மெயினாக நீங்கள் எத்தனை சிலுவைப்பாதை செய்கிறீங்க, எங்கெங்கே போய் செய்கிறீங்க அப்படிங்கிறத தாண்டி அந்த சிலுவைப்பாதையிலேருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க, ஒவ்வொரு ஸ்டேஷனும் வந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது, அதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து சின்ன பிள்ளையிலேருந்து நான் அதை கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக யோசிச்சிருக்கேன். ஸோ அதை எப்படி பார்க்குறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச ஸ்டேஷன் வந்து வெரோனிகா அம்மா இயேசுநாதரோட முகத்தை தொடச்சது. ஸோ அதை நீங்கள் எடுக்கும்போது ஜென்ரலான ஒரு கன்செப்டில் பார்க்கும்போது அவங்க ஒரு வீரப்பெண், இயேசுவுக்காக அதில் பண்ணாங்க, அவங்கள போல வீரமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவை தான் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் அது அந்த ஸ்டேஷனை வந்து நான் இப்போ பார்க்கும்போது அது எனக்கு எப்படி தெரியுதுன்னா,
இப்போ இருக்கிற இந்த ஈராவில் வந்து ஏத்திசம், கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறது வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நிறையவே இருக்குது. கடவுள் எனக்கு எதுவுமே பண்ணலை, அதனால எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை. ஒன்று சயின்ஸும் அதுக்கான பேக்கப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லையா, உலகம் இப்படி தான் உருவாகிச்சு, இந்தந்த சர்டன் திங்ஸ் இப்படி இருக்குது, அதனால கடவுள் இல்லை அப்படின்னு இருக்கும்போது ஏத்திசம் வந்து நிறைய யங் பீப்புள் மத்தியில் கொஞ்சம் பாப்புலராகவே இருக்குது. ஸோ அப்படி ஒரு ஏத்திசம் நிறைஞ்ச கடவுள் நம்பிக்கை இல்லாத அந்த பாப்புலாரிட்டி இருக்கிற அந்த சமூகத்தில் இயேசுவை ஃபாலோ பண்ணுற ஒரு யங் பர்சனாக நான் எப்படி இந்த சொசைட்டியில் ஸ்டாண்ட் அவுட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து இந்த வெரோனிகா அம்மாவோட அந்த பிரேவான விஷயம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. நான் இப்போ சில பாதன்னு யோசிக்கும் போது எனக்கு அதுதான் தோணுது. ஸோ அப்படி நம்ம ஒரு ஸ்டேஷன் போகும்போதும் அந்த ஸ்டேஷன் வந்து எனக்கு என்ன சொல்லுது, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் அதை உன்னிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் 12வது ஸ்டேஷனுக்கு வந்துட்டிங்கன்னா ஜீசஸ் வந்து மறிச்சிடுவாங்க. அந்த இடத்துல வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. மம்மி மாதாவும் மகதலேன் மரியாவும் தான் இருப்பாங்க. ஸோ நமக்கான காலிங்கும் என்னென்னா, நம்ம இந்த உலகத்தில் என்ன பண்ணாலும் பாவத்தில் விழுந்து இயேசுவை போல எழும்பி திருப்பி நம்ம அந்த சிலுவை அடிவாரத்திலே போயிடணும், சரண்டர் ஆயிடணும். அதுதான் அந்த சிலுவை பாதை நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ சிலுவை பாதை வந்து வெறுமனே ஒரு புக்கை வாசிட்டு ஓகே நான் எத்தனை டைம்ஸோ சிலுவை பாதை பண்ணிட்டேன் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேஷனும் எனக்காக என்ன சொல்ல வருது, அது நான் என்ன மாற்றிக்கணும், இந்த சொசைட்டியோட கனெக்ட் பண்ணி ஒரு சிலுவை பாதை பண்ணாலும் அது வந்து ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம இந்த தவக்காலத்தில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோமா அப்படிங்கிறத கேள்வியோட இந்த சிலுவை பாதை செய்யலான்னு யோசிக்கிறேன். ஸோ அடுத்த விஷயம் ப்ரேயர்னு வரும்போது நம்ம வந்து ஜீசஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ரொம்ப பிஸியான ஸ்கெடியூலில் சுற்றிக்கிட்டு இருக்கோங்கிற பேரில் எதுவுமே பண்ணாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கேட்டால் எனக்கு பைபிள் படிக்க நேரம் இல்லை, ஜீசஸ் கும்பிட நேரம் இல்லை, இயேசுவோட பேசுறதுக்கு நேரம் இல்லை, கிளாஸஸ் இருக்குது, படிக்கணும் அப்படின்னு ஒரு ரெட் ரேஸில் போகிறது உண்மை தான். பட் ஒரு 10-15 மினிட்ஸ் நம்ம ஆண்டவருக்காக ஒதுக்குறது வந்து அவ்வளோ கஷ்டமான விஷயம்னு நான் பார்க்கல. பிகாஸ் இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா திறந்தீங்கன்னா, யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ போனீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்குறாங்க. மேனிஃபெஸ்டேஷன், விஷன் போர்ட், விஷுவலைசேஷன், இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தைகளெல்லாம் வச்சு நம்ம மனசில் புகுத்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு ஒன்று வேணும்னா அது வந்து நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட கேட்கணும், யூனிவர்ஸோட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து இந்த யங் ஜெனரேஷனில் வந்து 90% ஆஃப் ஆட்கள் வந்து அதை உண்மைன்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட கொஷன் என்னென்னா, இஃப் யூ ஹாவ் ஸோ மச் டைம் டு டாக் டு த கிரியேஷன், யூ ஹாவ் 10 minutes, யூ கேன் allocate 10 minutes டு டாக் டு த கிரியேட்டர். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கதைக்கிறதுக்கு கிரியேட்டரே இருக்காரு, ஏன் நம்ம போய்ட்டு கிரியேஷன் கிட்ட கழிச்சிக்கிட்டு இருக்கணும்? இதுதான் என்னோட கேள்வி. ஸோ ஒரு 10-15 மினிட்ஸ் எடுத்து நம்மளோட பிஸி ஸ்கெடியூலில் ஒரு 10-15 மினிட்ஸ் எடுத்து நம்ம ஜீசஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஜீசஸ் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தெரிய வரும். அவர் என்னோட பேசவே இல்லைன்னு பைபிளை மூடி வச்சுருந்தா அவர் பேச மாட்டார் தான். அவர் எப்படி பேசுவார்னு நமக்கு தெரியலைன்னா, அவரோட ஒரு கம்யூனிகேஷன், ஒரு கனெக்ஷன், ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா அவர் எப்படி பேசுவார், எதன் மூலமாக பேசுவார்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் எடுத்திங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஃப்ரெண்டோட கேரக்டரிஸ்டிக் நமக்கு தெரியும். யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, யாரோ ஒருத்தங்க வந்து இந்த ஃப்ரெண்டை இப்படி பார்க்குறாங்கிறதுக்காக நானும் அந்த ஃப்ரெண்டை அப்படி பார்த்துட்டு கனெக்ஷன் இல்லாமல் போக மாட்டோம் இல்லையா? ஸோ ஒரு ஃப்ரெண்டோட பழகிறதுக்கே நம்ம அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளை படித்த ஆண்டவரோட கதைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்போ தான் நம்ம வந்து ஜீசஸோட கொஞ்சம் கனெக்ஷன் வரும். ஜீசஸ் யார், அவரோட கேரக்டர் என்ன, அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்னோட வாழ்க்கையில் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கனெக்ஷன் வரும். அவரை நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை ஆக்கிக்கலாம். ஸோ இந்த ப்ரேயரில் வந்து முக்கியமாக இந்த 2 விஷயத்த நான் பார்க்குறேன். ஸோ ரெண்டாவது முக்கியமாக பாயிண்ட் அவுட் பண்ணுற விஷயம் வந்து ஃபாஸ்டிங் எடுத்தாலே எனக்கு ஃப்ளாஷ்பேக் தான். அவ்வளோ கேள்விகளுக்கு முகம் கொடுத்து ஒரு மாதிரி இப்போ ஓகே இப்போ நான் தெளிவான மனநிலையில் இருக்கேன். ஸோ ஃபாஸ்டிங் வந்து திருச்சபை வந்து நமக்கு 2 நாள் முக்கியமாக பண்ண சொல்கிறாங்க. ஒன்று ஆஷ் வெட்னஸ்டே, ஒன்று குட் ஃப்ரைடே.
ஸோ இன்பிட்வீனில் வந்து நம்ம ஃபாஸ்ட் பண்ணுறது வந்து நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஃபாஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம வேலைத்தனத்தில் இருந்தாலும் நம்ம ஃபாஸ்ட் பண்ணனா சரியாக ஃபாஸ்ட் பண்ணுறேன்னு தெரியும், ஆனாலும் லஞ்ச் ஹவர்னு வரும்போது நீங்கள் சாப்பிடலையா அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. அது அன்பினாலும் கேட்கலாம், சும்மா டெம்டேஷனுக்காகவும் கேட்கலாம். பட் அந்த நேரம் நம்ம வந்து எப்படி முகத்தை வச்சுக்கிறோம், என்ன ரியாக்ஷன் பண்ணுறோங்கிறத வந்து மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபாஸ்டிங் பண்ணுறத வந்து இப்படியும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஃபாஸ்டிங் ஃப்ரம் யுவர் சின்னு நடக்கும்போது இப்போ இருக்கிற வேர்ல்டில் வந்து சாத்தான் வந்து சுகர் கோட் பண்ணி நீ பண்ணுறது பாவமே இல்லை, சாதாரணமாக ஒரு மனுஷன் பண்ணுறது அது பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கே நம்ம அறியாமல் ஒரு சில பாவங்களில் விழுந்து பாவங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அப்படி என்ன பாவம் பண்ணுறோம் அப்படின்னு ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 40 டேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன விஷன் போர்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். விஷன் போர்டுக்கு எனக்கு எந்த ஒஃபெண்டிங்கும் கிடையாது. நீங்கள் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்க, நான் அதை தப்பு ரைட்டுன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு வந்து சோர்சஸ் கிடையாது. பட் இது வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ விஷன் போர்ட் அப்படின்னு எடுக்கும்போது நீ பண்ணாமல் அதை பற்றி பேசக்கூடாது இல்லையா. ஸோ நான் விஷன் போர்டு வந்து லாஸ்ட் இயர் நானுமே ஓகே இதை பண்ணலாம் அப்படின்னு எடுத்தேன். பட் ஏன் விஷன் போர்டு எடுத்தீங்கன்னா அதில் என்ன இருக்குன்னா எனக்கு இந்த பேக் வேணும், எனக்கு இந்த ஃபோன் வேணும், இத்தனை வருஷத்துல நான் இப்படி ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு இன்னும் யோசிச்சா அது ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அந்த விஷன் போர்டை வச்சு அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி அதை விஷுவலைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. அது நான் அவ்வளோ சீரியஸாக எடுத்து செய்யலை. பட் விஷன் போர்டுன்னு ஒன்று ஒட்டி வச்சுருந்தேன், பட் அது பண்ணலை. பட் அட் த சேம் டைம் நான் வந்து பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பவுல் அடிகளார் ரோமியருக்கு எழுதிய அந்த திருமுகத்தில் வந்து ஒரு வசனம் வரும், தே ஆர் எக்ஸ்சேஞ்ச் த ட்ரூத் வித் லைன்னு. ஸோ அது வந்து நான் இந்த விஷன் போர்டுக்கு முதல்ல படிச்சிருந்தேன்னா மேபி ஐடல் வர்ஷிப்பை பற்றி சொல்கிறாங்க, சிலை வழிபாடு பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிருப்பேன். பட் அந்த வேர்டை வந்து நான் அந்த பர்டிகுலர் இயரில் படிக்கும்போது எனக்கு விஷன் போர்டை பற்றி தான் சொல்லுது அப்படின்னு வந்து எனக்கு கிளிக் ஆகிடுச்சு. பிகாஸ் நான் முதல்ல சொன்ன அதே விஷயந்தான், க்ரியேஷனுங்கிறது வந்து அது நமக்கு எப்படி கொடுக்கும்னு எனக்கு தெரியாது. பட் நான் வந்து ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கான இந்த உலகத்தில் இருக்கிற மெட்டீரியலிஸ்டிக்கான திங்ஸை தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் வந்து எனக்கு அந்த வேர்டை படிக்கும்போது, அந்த தேவவசனத்தை படிக்கும்போது தான் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இப்போ இந்த விஷன் போர்டில் எக்ஸாம்பிளுக்கு அந்த பேக் வேணும்னு ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருந்தேன். ஸோ அந்த பேக் வந்து எனக்கு என் ஃப்ரெண்டோ எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் எடுத்தால் ஒன்று அது எனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை கொண்டு வரும். பிகாஸ் எனக்கு அந்த பர்டிகுலர் டைமில் அதை எடுக்க முடியலையே, அவங்க எடுத்துட்டாங்க நான் செய்ய முடியலையே அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். ரெண்டாவது அதே தாழ்வு மனப்பான்மையால் எனக்குள்ளே பொறாமை வந்துடும். இந்த பொறாமைனால இந்த உலக விஷயங்களுக்கு ஆசைப்படுற அந்த இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஸோ இப்படி நான் தெரியாமலே ஒரு பாவ வாழ்க்கைக்குள்ளே போயிடுவேன் அப்படிங்கிறத வந்து இந்த வசனம் வந்து எனக்கு கிளியர் பண்ணிச்சு. ஸோ இதே மாதிரி தான் நமக்கே நம்ம தெரியாமல் நிறைய விஷயங்கள் பாவமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு பாட்டு வரும்ல, நான் சொல்லலாமா தெரியல, காப்பிரைட் அடிப்பானான்னு தெரியல, நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு அப்படின்னு. பொய் சொன்னாலே பிரச்சனை தாங்க, அது வந்து சுகர் கோட் பண்ணிடுச்சு பார்த்தீங்களா, நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகுன்னு. பொய் சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு வேலையில் லீவ் எடுக்கிறதுக்கு பொய் சொன்னோன்னா அந்த லீவ் எடுத்தது நீங்கள் உங்களுக்கு போயின்னு தெரியும். பட் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும், இதனால தான் நான் லீவ் எடுத்தேன், இப்படி நடந்துச்சு. ஸோ இப்படி அந்த பாட்டி செத்த கதை தான் ஸ்கூல் டைமில் இருந்து. ஸோ அது வந்து நமக்கு தெரியாமலே நான் நல்ல விஷயத்துக்காக தான் போய் சொன்னேன், அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பட் அது மாதிரி ஒரு கில்ட்டை கொண்டு வந்துடும். ஆனாலும் இப்போ நீங்கள் ஒருக்கா போய் சொல்லிட்டீங்கல்ல, சரி அப்போ சொன்னோம்ல திருப்பி சொல்லாத பிரச்சனை இல்லை, அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பொய் சொல்கிறது ஒரு சாதாரண விஷயமா போயிடும். ஸோ அந்த மாதிரி இந்த சுகர் கோட் பண்ணனால இந்த நமக்கு தெரியாமல் இந்த பாவ வாழ்க்கைக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி நமக்கே தெரியாமல் இந்த அடிக்ஷன்ஸ் எல்லாம் வந்துடும். நான் ஒரு நாள் தானே இந்த வீடியோ பார்த்தேன், அதில் என்ன அடிக்ட் ஆக போகுது, ஒரு நாள் பார்த்தாலும் டோபமைன் ஹிட் ஆகிடும், நீங்கள் புதுசாக பிரெயினுக்கு ஃபீட் பண்ணுறீங்க, இதில் என்ன இருக்குது, சாதாரணமாக நடக்கிற விஷயம் தானே அப்படின்னு நான் பார்த்துட்டு கடைசியில் அது அடிக்ஷன் ஆகி அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு தெரியாமல் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் மைண்ட்ஃபுல்லாக
இப்போ இந்த 40 டேஸில் வந்து நான் இப்படி என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து நீங்கள் சிட் டவுன் பண்ணி யோசிக்கணும். யோசித்து அதுலேருந்து வெளியில் வாரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதுக்கு தான் அந்த முதல்ல சொன்ன அந்த ப்ரேயர் லைஃப் வந்து நமக்கு வேணும். 10-15 மினிட்ஸ் எடுத்து ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த உலகம் வந்து பாவத்தை வந்து சத்தமாக, நம்ம குற்றங்களை சத்தமாக, நம்ம பிழைகளை சத்தமாக சொல்லும். ஆனால் ஆண்டவர் வந்து அவரோட அன்பான வார்த்தைகளை வந்து காதுக்கு பக்கத்தில் வந்து தான் சொல்லுவார். ஒரு சர்மெண்ட்டில் வந்து சின்ன ஃபாதர் எங்கள் சர்ச் சின்ன ஃபாதர் சொல்லுவார், காட் விஸ்பர்ஸ்னால் என்ன, காதுக்கு பக்கத்தில் வந்து ஆண்டவர் நமக்கு கதைப்பார். சாத்தானா கத்தி கத்தி சொல்லும், பாவத்தில் விட்டுட்டு அது உங்களை கைவிட்டு போயிடும். அதே ஆதாமுக்கு நடந்த கதை தான். ஐ டிடன்ட் டூ இட், இடம் நீ தானே பண்ண அப்படின்னு நம்மளை பாவத்தை விழ வச்சுட்டு அது போயிடும். அதுக்கப்புறம் சத்தமாக நீ இது பண்ணிட்ட, கடவுளை மன்னிக்கவே மாட்டார் அப்படின்னு நமக்கு சொல்லி நம்மளை கடல்கிட்ட வந்து பிரித்து எடுத்துரும். ஆனால் ஆண்டவர் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் எங்கே விட்டீங்களோ அதே இடத்துல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பார், நீ எப்போ வருவ அப்படின்னு. ஸோ நம்ம ஆண்டவருக்கு பக்கத்தில் போகும்போது தான் ஆண்டவரும் நம்ம பக்கத்தில் வருவார். இது வந்து பைபிளில் ஜேம்ஸ் புக்லேயும் வந்து அவர் அந்த எழுதியிருப்பார். நம்ம கடவுள்கிட்ட போகும்போது கடவுள் நம்ம கிட்ட வருவார். அவர்கிட்ட வரும்போது அவர் சத்தமாக பேச மாட்டார், கிட்ட வந்து அன்பாக விஸ்பர் பண்ணுவார். ஸோ அதுக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்கிற வாய்ஸ் வந்து ஷட் டவுன் ஆகணும், அவர்கிட்ட க்ளோஸர் ஆகணும். இல்லை நான் ரொம்ப பாவம் பண்ணிட்டேன், எப்படி போகிறது கில்ட்டாக இருக்கல, ஆனாலும் நான் திருப்பி வந்தாலுமே திருப்பி அதிலே விழுறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது விழுந்து தான் நடக்க பழகிக்கிட்டோம். அதுக்காக எனக்கு 26 வயசு ஆகுதுன்னு நான் நடக்க பழகிற குழந்தைகிட்ட போயிட்டு நான் 26 வருஷமாக நடக்கிறேன், நீ இப்போ தான் தவழ்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிறது இல்லை. அவர் ஆண்டவர் இஸ் காட். அவர் வந்து நம்ம செய்கிற ஒவ்வொரு குட்டி ஸ்டெப்ஸையும் வந்து கன்சிடர் பண்ணுவார். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நம்ம வந்து உலகத்தை ரசித்தா, ஆண்டவரோட படைப்புகள் க்ரியேஷன்ஸை ரசித்தா, இல்லைன்னா குட் கேர்ளாக இருந்தால் வந்து கடவுள் வந்து அவரோட நோட் புக்கில் நோட் பண்ணி இன்றைக்கி வந்து என் பிள்ளை இதெல்லாம் பண்ணுச்சு அப்படின்னு எழுதிக்குவாருன்னு. ஸோ அதையே வந்து நான் இன்னும் நம்புகிறேன். பிகாஸ் நம்ம என்ன குட்டி ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் ஆண்டவர் வந்து ஓகே என் பிள்ளை எனக்காக இதை பண்ணுது, நான் இதுக்கு ஹெல்ப் பண்ணணும், திருப்பி போனால் திருப்பி என்கிட்ட வந்துடுவா. அந்த ஊதாரி மகனை போல் நம்ம திருப்பி போகும்போது ஆண்டவர் பாட்டி வச்சு கொண்டாடுவார். அதுதான் ஜீசஸும் சொல்கிறார், ஒரு சிலர் எனக்கிட்ட திரும்பினா ஹெவனில் பாட்டியே நடக்கும் அப்படின்னு. ஸோ நம்ம குட்டி ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது ஆண்டவர் அதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஹோலி ஸ்பிரிட்டை நம்ம கூட கொடுத்துருக்காரு. அவர் ஒரு சில விஷயங்களை ரியலைஸ் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணுவார், ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இந்த லென்த் சீசனில் நம்ம என்ன பாவம் பண்ணுறோம் அப்படிங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதை தான் நானும் இந்த வருஷம் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ 3வது விஷயம் எடுத்திங்கன்னா ஆர்ம்ஸ் கிவிங். சின்ன பிள்ளையிலேருந்து அந்த ஆர்ம்ஸ் கிவிங் மட்டும்தான் நான் உருப்படியாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு சின்ன வயசில் வந்து எங்கள் ஸ்கூல் கேன்டீனில் வடை விற்பாங்க. அந்த வடை சாப்பிட்றதுல எனக்கு ரொம்ப இஷ்டம். ஒரு 30 ரூபா அந்த வடை. ஸோ அந்த லென்த் சீசனில் வந்து அந்த 30 ரூபாயை சாக்ரிஃபைஸ் பண்ணி அதை 40 ரூபா சேர்த்து ஒரு வடை வாங்க மாட்டேன், 4-5 வடை வாங்குவேன். ஸோ அந்த காசை சேவ் பண்ணி என்னால் முடிஞ்சதை வந்து நான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருந்தீங்கன்னா, இப்போ தான் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட குட்டி சேவிங்ஸ், அம்மா கொடுக்குற பாக்கெட் மணி, அப்பா கொடுக்குற பாக்கெட் மணியெல்லாம் சேவ் பண்ணி அது அந்த லென்த் சீசன் முடிஞ்சது ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ண, நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி உங்களோட ஸ்கூல்லையோ இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச உதவியை, அவங்களுக்கு தேவைப்படுற உதவியை வந்து அவங்களுக்கு செய்கிறதுக்கு ஆர்வமாக இருங்க. அதே நேரம் பேரண்ட்ஸும் அதை வந்து என்கரேஜ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வளர்ந்துட்டோம் இல்லையா, இந்த ஆர்ம்ஸ் கிவிங் வந்து நம்ம சாதாரணமாக பண்ணுற விஷயம் தான். பட் நான் இந்த ஆர்ம்ஸ் கிவிங்கை வந்து இந்த வருஷம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன்னா, ஜீசஸோட கோல்டன் ரூலை வந்து அப்ளை பண்ணுறது. என்ன இந்த கோல்டன் ரூல்? ட்ரீட் அதர்ஸ் தி வே யூ வாண்டட் டு பி ட்ரீட்டட். ஸோ நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் பவுண்ட்ரிஸ் இருக்கும். பூனை கட்டி போகுது, சாரி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன். நமக்குன்னு செட் ஆஃப் பவுண்ட்ரிஸ் இருக்கும், செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். நம்மளை வந்து இவங்க இப்படி ட்ரீட் பண்ணணும். நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கும்போது அவங்க பெரியசாக ஹெல்ப் பண்ணலானும் என் கூட இருந்திருந்தாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு நிறைய வாட்டிகள் நம்ம யோசிச்சுருந்துருக்கோம். அதே நேரம் வந்து இப்போ வந்து எப்படின்னா, அந்த யங் பீப்புள் மத்தியில் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து கூல், ஐ ஆம் கூல் அந்த மாதிரி ஒரு கன்செப்டை கொண்டு வந்திருக்கு. யாருக்குமே மூஞ்சி நெருக்காக போயிட்டு பேட் வேர்ட்ஸை ஜோக்காக சொல்கிறது பிடிக்காது, ஜோக்காக க்ரிட்டிசைஸ் பண்ணுறது பிடிக்காது. ஸோ
ஸோ அது எனக்கு பிடிக்காதப்போ அடுத்தவனுக்கு ஏன் பண்ணணும்? ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது, சில விஷயங்கள் அடுத்தவங்க இப்படி பண்ணணும்னு நினைக்கிறது வந்து நான் வந்து மற்றவங்களுக்கு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதுவுமே ஒரு ஆர்ம்ஸ் கிவிங்னு நான் பார்க்குறேன். பிகாஸ் ஜீசஸும் அதை தான் பண்ணார். ஜீசஸ் வந்து காட், அவர் வந்து கடவுள், ஆண்டவருடைய மகன். ஜீசஸ் கடவுளாக இருந்தார். பட் அவர் வந்து எனக்கு நீங்கள் இவ்வளோ ராஜபோக மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு இருக்கல. பட் அவர் ஒரு மனுஷனாக இருந்து ஒரு மனுஷனுக்கு தேவையான கைண்ட்னஸ், கோவம் வந்தால் கோவம், ஸ்ட்ரிக்டாக இருக்கிற இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருந்தார், கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ண இடத்துல கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணார், ரொம்ப கைண்டாக இருந்தார், அன்பான வார்த்தைகளை பேசினார். அதனால தான் ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஜீசஸ் ஒரு எக்ஸாம்பிளும் செட் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ நமக்குமே அப்படி தான், எல்லோரும் அன்பாக பேசணும், எல்லோரும் நம்மளை மதிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது நம்ம அடுத்தவங்களுக்கு செய்கிறதும் ஒரு ஆர்ம்ஸ் கிவிங் தான். பிகாஸ் எண்ட் ஆஃப் தி டே நம்ம எவ்வளோ காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறதோ அதை தாண்டி, பெருசாக செய்கிறத தாண்டி நம்ம அவங்க கஷ்டமான நேரத்தில் அவங்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்கிறது, இல்லாட்டி கஷ்டமான நேரத்தில் எதுவுமே பண்ணாமல் அவங்க கூட நின்றாலுமே அதை அவங்க பெருசாக நினைப்பாங்க. ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் மோர் தேன் வேர்ட்ஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நமக்கு அடுத்தவங்க செய்யணும்னு நினைக்கிறது வந்து அடுத்தவங்களுக்கு நாம் நிறைவாக மன நிறைவோட சந்தோஷமாக செய்கிறதும் ஆர்ம்ஸ் கிவிங்னு நினைக்கிறேன். ஸோ டு பி லைக் ஜீசஸ், நம்ம எல்லாருமே ஜீசஸை போல வாழ்கிறதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஜீசஸ் ஒரு எக்ஸாம்பிளும் செட் பண்ணியிருக்காரு. அவர் எவ்வளோ பிஸியான ஆளாக இருந்தாலும் ப்ரே பண்ணார், எல்லாத்துக்கும் கொடுத்து, அவருக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்தாரு, அடுத்தவங்களுக்கு அன்பு செஞ்சார், அவர் ஃபாஸ்ட் பண்ணார், அவர் பாவத்துலேருந்து விலகி பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். எனக்கு இந்த ஒரு கோட் ரொம்ப பிடிக்கும். ஜீசஸ் லிவ்ட் வித் சின்னர்ஸ் பட் ஹீ டிடன்ட் சின். ஸோ அந்த கோட்டுக்கு ஏற்றா போல் வாழ்கிறதுக்கு தான் நாமளும் அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த உலகத்தில் நிறைய பாவம் இருந்தாலும் பாவிகளோடு வாழ்ந்தாலும் மேபி அதனால தான் ஜீசஸ் சொல்லியிருப்பார் போல், ஓநாய்கள் மத்தியில் உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் கவனமாக இருந்துக்குங்க அப்படின்னு. ஸோ பாவமான வாழ்க்கையிலேருந்து எனக்கும் டெம்டேஷனாக இருக்குது, எனக்கும் இதை பண்ணணும் போல் இருக்குதுன்னு சொல்லும்போது உடனே ஜீசஸ் கிட்ட ஓடிடுங்க. பிகாஸ் சல்வேஷன் வந்து நம்ம எல்லாத்துக்குமே கிடச்சிருச்சு. பட் அதுக்கான ப்ராசஸை வந்து நம்ம கொஞ்சம் நாமளும் பண்ணத்தான் வேணும். பிகாஸ் ஆண்டவர் வந்து எனக்காக ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு, அதுக்கு நான் வேல்யூ ஆட் பண்ண தானே வேணும். அதே நேரம் அவர் வந்து அந்த சாக்ரிஃபைஸை எனக்காக பண்ணதுனால நான் பாவமே இல்லை அந்த உலகத்தை நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற ப்ராமிஸ் பண்ணலை. அதே நேரம் நீ பாவ மன்னிப்பு கேட்டுட்டேங்கிறதுக்காக அந்த பாவத்திலேருந்து இப்படி தனோஸ் தட்டுனோன்னு இந்த உலகம் மறைஞ்சு போகிற மாதிரி பாவம் மறைஞ்சு போகலை. அப்படியான ஒரு இது வந்து ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணவே கிடையாது. நீ விழுவ, திருப்பி விழுவ, ஆனால் நீ திருப்பி என்கிட்ட வா. மை கிரேஸ் இஸ் இனஃப் ஃபார் யூ. உன்னுடைய பலவீனத்தில் என்னோட பலம் வெளிப்படும். ஸோ அந்த மாதிரி டெம்டேஷன் வர நேரங்கள் எல்லாம் ஒரு ரோசரியை கிராப் பண்ணுறதோ, இல்லைன்னா ஒரு பர்டிகுலரான பைபிள் வேர்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதோ, அந்த மாதிரி நமக்கு நாமே ஒரு ப்ராக்டிஸில் கொண்டு வந்தால் தான் நாம் ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸை வந்து நம்ம இந்த ஹேபிட் ட்ராக்கரெல்லாம் போட்டு செய்கிறோம். ஸோ இதையுமே ஒரு ஹேபிட்டாக எடுத்து இந்த 40 டேஸில் இந்த ஹேபிட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம பழகிக்கிறோம். நான் ஏன் இந்த ஹேபிட்னு சொல்கிறேன்னா, இது வெறுமனே இந்த 40 நாள் எடுத்துகிட்டு பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு விஷயமாக நான் அதை பார்க்கல. பிகாஸ் இதை நான் வந்து லைஃப் லாங்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்குறேன். 40 எடுக்கும்போது பைபிளில் வந்து 2 முக்கியமான இடங்களில் பேசப்படுது. ஒன்று 40 வருஷம் வந்து இஸ்ரேல் மக்கள் அந்த பாலைவனத்தில் ஸ்பெண்ட் பண்ணது, இன்னொன்று 40 நாட்கள் இயேசு பாலைவனத்தில் ஸ்பெண்ட் பண்ணது. சரி, இதுலேயுமே ஒரு ஜாய்ஃபுல்லான எண்டிங் இருக்குது. 40 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க இப்போ கானான் தேசத்துக்கு போனாங்க. ஜீசஸ் 40 வருஷத்துக்கு அப்புறம் இறந்து விக்டோரியஸாக உயிர்த்தெழுந்தார், எங்களுக்கான சல்வேஷனையும் கொடுத்தாரு. ஸோ நாம் எங்கே ஸ்டேஜில் இருக்கோம்னா, அந்த 40 இயர்ஸில் பாலைவனத்தில் இருந்த இஸ்ரேல் மக்களை போல தான் இருக்கோம். கஷ்டம் இருக்குது, பஞ்சம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, எல்லாமே இருக்குது. கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு கடவுளை விட்டு தூரம் போய்கிட்டு இருக்கோம். பட் கடவுள் வந்து ஒரு ப்ராமிஸ் கீப்பர். ஸோ அவர் வந்து நம்ம என்ன பண்ணாலும் அந்த ப்ராமிஸை எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த 40 டேஸ் ஜீசஸோட பாலைவனத்தில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். பிகாஸ் கடவுள் வந்து மனுஷனோட ஒவ்வொரு தடவையும் கான்ட்ராக்ட் பிரேக் ஆக கடவுள் வந்து மனுஷனோட கான்ட்ராக்ட் வச்சுக்கிட்டார். அது எல்லாமே பிரேக் ஆகிடுச்சு. கடைசியில் அவரோட ஒரே மகனை வந்து மனுஷனாக இந்த உலகத்தில் அனுப்பி அவரோட கான்ட்ராக்ட் போட்டு, அதுவும் இட்டர்னல் கான்ட்ராக்ட்.
நீங்கள் பைபிளில் பழைய ஏற்பாடு எடுத்திங்கன்னா எந்த பழியாக இருந்தாலுமே இரத்த பழிக்கு தான் ரொம்ப வேல்யூ ஜாஸ்தி. அதுவும் ஒரு செம்மறி ஆட்டோட இரத்த பழிக்கு வந்து ரொம்ப வேல்யூ ஜாஸ்தின்னு பழைய ஏற்பாட்டில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். ஸோ அது வந்து ஜீசஸோட இரத்த பழிக்கு இணையாகுது. ஏன்னா நீங்கள் சலீஸ் தூக்கும் போது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை இட்டர்னல் கவனன்ட்னு ஃபாதர் சொல்லுவார். ஸோ அதுக்கு எண்டே கிடையாது, இது பர்பச்சுவல். அது கவனன்ட் சைன் போட்டாச்சு, எனக்கு செல்வேஷன் கிடைச்சாச்சு. ஸோ அதுக்காக நான் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம எல்லாருமே சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவனாக இருக்க போகிறோம். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி ஹெவன்லேயே போயிருந்தால் அங்கேயும் பிரச்சனை தானே. ஸோ அதுக்கேற்றமா போல் வாழ்கிறதுக்கு நானும் நினைக்கிறேன். ஸோ இந்த லைஃப்பை வந்து ஒரு 40 years ஆஃப் பாலைவனமாக பார்த்து நம்ம எண்ட் ஆஃப் த கோல் வந்து ஆண்டவருடைய க்ளோரியஸ் கம்மிங்கில் பங்காளிகள் ஆகுறது, ஹெவனோட சிட்டிசனாக நம்ம இருக்குது, ஹெவனில் ஜீசஸ்ட முகத்தை பார்க்குறது, ஜீசஸோடு இருக்கிறது, அதுதான் நம்மளோட இட்டர்னல் கோலாக இருக்கணும். ஸோ இது வந்து வெறுமனே 40 நாள் பண்ணிவிட்டு விட்டுட்டு திருப்பி உலக வாழ்க்கைக்கு போகாமல் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த 40 days ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து லைஃப் லாங்காக கண்டினியூ பண்ணுற ஒரு ஹேபிட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு நினச்சேன். இதை தான் நானும் பண்ண போகிறேன். இதில் நானும் ஃபெயில் ஆகலாம், நானும் மனுஷன்தான், நானும் ஃபெயில் ஆகலாம். பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு கெட் க்ளோசர் டு காட். ஸோ இதை வந்து நீங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக சொல்லணும், இதில் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க. பிகாஸ் நானுமே ஜீசஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கிறிஸ்டியன் லைஃப்பை வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணுற ஒரு யங் கிட் தான். ஸோ அதனால் நான் தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தேன் ப்ளீஸ் கமெண்ட்டில் எனக்கு கரெக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து அதை வாசி அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அதே நேரம் வந்து நான் வந்து ஒரு தியோலஜியனோ தியரி படித்து அப்படிலாம் சொல்லலை. இது எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். நான் இப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து யங் பீப்புளோட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அட்லீஸ்ட் இதில் வந்து நீங்கள் ஒன்றையாவது பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு. ஸோ ஹாவ் அ பிளெஸட் ஈஸ்டர் அண்ட் ஹாவ் அ மீனிங்ஃபுல் லைஃப், அ லைஃப் வித் கிரைஸ்ட். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் மே காட் பிளெஸ் யூ ஆல். பாய்.